அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வியை பார்த்துடலாம். என் கனவு என் எதிர்காலம் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது அப்படிங்கிறதா முதல் கேள்வி. ஸோ இந்த திட்டம் தொடங்கப்பட்டது 4 பிப்ரவரி 2026. ஸோ நேற்று தான் இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க. அதை பற்றின செய்திகள் இன்றைக்கி தான் கிடச்சிருக்குது. இந்த திட்டம் எங்கே தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா திண்டிவனத்தை அடுத்து இருக்கக்கூடிய கொள்ளார் கிராமத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிப்காட் வளாகத்தில் தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. கொள்ளார் கிராமத்தில் இருக்கக்கூடிய சிப்காட் திண்டிவனம் பக்கத்தில் இருக்குது. அந்த பிளேஸு அங்கே தான் தொடங்கப்பட்டிருக்கு. தொடங்கப்பட்ட நாள் 4 பிப்ரவரி 2026. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, என் கனவு என் எதிர்காலம் திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இளைய தலைமுறையினரின் எண்ணங்களை சேகரிக்க, மருத்துவ சேவை செய்ய, முதியோர் நலன் காக்க, அரசு ஊழியர்களின் நலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஏ அப்படிங்கிறது ஆன்சரு. அதாவது என் கனவு என் எதிர்காலம் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட்டு, கவர்மெண்ட் தொடங்கியிருக்கிற ஒரு வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் இளைஞர்களுடைய சிந்தனை என்ன, அவங்களுடைய கனவு என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ண வைக்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பதிவின் அடிப்படையில் இளைஞர்களுக்காக எந்த மாதிரி திட்டங்கள்லாம் அரசு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது அரசுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த இணையதளம் தொடங்கப்பட்டது. இந்த இணையதளம் தொடங்கினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தான் இந்த இணையதளத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டம் தொடங்கினாங்க. அந்த திட்டம் 2025 ஜூலை 17 தொடங்கப்பட்டது. அந்த திட்டத்துடைய 10,000 முகாம்கள் நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ அந்த நிறைவு விழாவை கொண்டாடிட்டு இந்த திட்டத்தையும் சேம் டைமில் தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. நன்றி.